கணிகர் வீதியில் மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் என்று பெயர் பெற்ற சிறப்பாக இருந்தாலும் என் மனசுல ஒரே ஒரு குறைந்தான். இந்த ஊருக்கு 8 மணிக்கெல்லாம் வந்து என் பொண்ணான காலத்தில் இந்த பூமி மேல கண்ணாக வச்சு சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் ஒரே ஒரு ஆம்பளை கூட பார்க்கல. இந்த ஆம்பளைங்களை என் வீட்டு தேடி வராம எங்கத்தான் போய் ஓடி ஒழுங்கு இருக்கிறாங்க. இந்த ஆம்பளைங்க என் வீட்டு தேடி வரத்தல என் அடுப்புல பூனை தூக்கி இருக்கு. அது மட்டுமா என் வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, மிளகாய் இல்ல, கடுகு இல்ல, ஒன்னோட ஒழுங்கா போயிடுச்சு. இத்தனைக்கு காரணம் என் மாமா. எத்தனையோ நாடு இருக்கு, எத்தனையோ கிராமம், எத்தனையோ அங்கெல்லாம் தேடி பிடிச்சி குடிய வைக்காம அந்த குடிய கிடத்த மாமே குடிய குடிச்சு விட்டு இந்த ஊர்ல எத்தனை குடிய வச்சான். வெளிநாட்டுக்கு போனவர் இன்று வருவதாக இருந்து வந்திருக்குது. அவருக்காக காத்து கொண்டிருக்கிறேன். மாமானா சாதாரணமான மாமா இல்ல, நான் தான் டாபர் மாமா. குடி வச்சுட்டு போனேன். மனோரஞ்சித்தை எங்க இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. நானும் வெளிநாடு சென்று இப்பதான் வந்தேன். சரி, மனோரஞ்சிதம் என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாம். மனோ அதிகமா பிடிக்காதமா, பாவாடை கேட்க முடியாது. மாமா சொல்லுமா, இது பாருங்க மாமா. என்னமா, எத்தனை நாடு இருக்குது, நாடு இருக்கு, எத்தனை கிராமம் இருக்கு, எத்தனை ஊர் இருக்கு. ஆமா, போயும் இந்த ஊர்ல வந்து குடிய வச்சே மாமா. ஏமா என் குடியே மொழி போச்சு மாமா, என் குடியே மொழி போச்சு மாமா. போச்சு
என்ன ஆச்சு சொல்லுமா. பாருங்கம்மா, அழுவாத சொல்லுமா. நானும் ஆ, 5 மணிக்கெல்லாம் எழுந்து 5 மணியா எழுந்து ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு எதனா கிராக்கி வரேன்னு வழி மேலில் வைத்து காத்து கொண்டிருந்த மாமா. இது வரைக்கும் ஒரு கிராக்கி கூட வரல மாமா. கூலியில் அப்படியே முக்கடு பட்டு உங்களை நினைச்சிட்டு அழுது இருக்கிறேன் மாமா. எவ்வளோ வாலிபர்லாம் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு ஆள் நான் நம்பர் குத்துனா கூட ஒரு ஆள் ஒரு நாள் வந்து போவோம். ஒரு உப்புகளுக்கு புரோஜனம் கிடையாது மாமா. இந்த ஊர்ல இருக்கிற ஊருமா இது என்ன தாங்கத்தை பாத்துட்டு தெரியலையே மாமா. 8 மணிக்கெல்லாம் வந்த மாமா. ஒரு அவங்களுக்கு வீட்டு தெரிய வரல. எனக்கு அறிவு இல்லையா, ஆற்றல் இல்லையா, திறமை இல்லையா, பணிவு இல்லையா, என்ன மாமா இல்ல எல்லாம் பார்த்தா பொம்பளையா தெரியலையா? சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுமா மாமா. என்னமா? சரி, இங்க இருக்கிற கிராக்கிங் தான் யாரும் வரல மாமா. வரல. நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க. வெளிநாடு போனா வெளிநாட்டுல இருந்து வரும்பொழுது எனக்காக வெளிநாட்டு கிராக்கிட்டு வருவீங்க பாத்துன்னு இப்படி வெறும் வீசிட்டு வந்திருக்கு நியாயமா? அத கொடுமையாமா கேக்குற நீ? அவங்க எல்லாம் தமிழ்நாடு கிராக்கிலா விரும்ப மாட்டாங்களா? அவங்க வெளிநாடு கிராக்கி தான் வேணுமா உங்களுக்கு? அடியாத்தி. ஆமா, ரெட் லைட்டுக்கு கேட்டீங்களாடி அம்மா இந்த கதையை? என்னம்மா? தமிழ்நாட்டு கிராக்கி விரும்ப மாட்டாங்களாமா. அவங்களுக்கு பிடிக்காதா? இந்த வெளிநாட்டு காரணங்கள்லாம் சொல்றேன் வந்து கேட்டுக்கீங்க. சொல்லுமா. இந்த பாருங்க மாமா, வெளிநாட்டு கிராக்கி வந்து ஒரே ஒரு டைம் இந்த தமிழ்நாட்டு கிராக்கி அதுவும் இந்த மிஸ் மனோரஞ்சித்தை ஒரு டைம் அட்டெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஒன் டைம் போக மாட்டாங்க. ஒன் டைம் அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, ரெண்டாவது அங்க வெளிநாட்டுல இருக்கிற கிராக்கி மொத்தம் இங்கதான் மாமா. இங்கதான் மாமா. சொல்லுமா. அந்த அளவுக்கு நான் கம்பெனி கொடுப்ப தெரியுமா? நல்ல கம்பெனி கொடுப்பியா? இங்க பாருங்க, அவன் பாத்துனே யாரு அவர்களாமா? ஆமா ஆமா. வேணாமாமா. ஏமா மாமா? சொல்லு. என்னமோ தெரியல மாமா, நீங்க வந்துட்டீங்க, நான் வந்துட்டேன். கிராக்கி மேல கிராக்கி நான் அட்டெண்ட் பண்ணணும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு உடனே கிராக்கி நான் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். உனக்கு என்ன கிராக்கி தானே வேணுமா? சொல்லுமா. சொல்றேன் தப்பா நினைச்சு சொல்லுமா. ஏன் இவங்கெல்லாம் வரமாட்டேங்கிறாங்கன்னா என் ரேட்டு தெரியல போகுது மாமா. தெரியல. ஆமா, என் ரேட்டு தெரியாம தான் இவ்வளவு நாட்களாக வராம இருக்கிறாங்க. என் ரேட்டு தெரிஞ்சிச்சுன்னா தாராளமா இதான் பணம் இதான் ரேட்டு எடுத்து வந்து கொடுத்து நீங்க தான் இருப்பாங்க. தெரியாதனால தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஆமா. நம்ம சொல்லலாமா ரேட்டு? நீ சொல்லுமா. ஓடி வாங்க மாமா. பட்டு
ரேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கமா விளக்கமா சொல்லுங்க பாப்போம். ஏமா ஃபர்ஸ்ட் 1000 சொன்னேன். 1000 தான். ஆமா 1000. எதுக்கு? நாமமா மாமா சொல்லுமா. நானும் தெளிவா சொல்லணுமா? சொல்லுமா நீயே சொல்லுமா தெளிவா. பாட்டுல பாடினா புரியாதுல்ல உங்களுக்கு. சொல்ல அதனால தெளிவா சொல்லணுமா? தெளிவா நீயே சொல்லு தெளிவா உங்களுக்கு. மாமா சொல்லுமா. இங்க பாருங்க, ஆ சொல்ற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்ல மாமா. தெம்பு இல்ல. அதனால ஏன் தெம்புல சொல்லித்தான் ஆகணும். சொல்லிதான் அவன தெரியல பட்டு புடவை தொட்டா 1000 1000 அப்படியே இந்த பட்டு புடவை என் புடவை தொட்டா 1000. என் பாவாடி தொட்டா புடவை தொட்டா மட்டும் 1000. என் பாவாடி ஃப்ரீ. ஏன் ஃப்ரீ. நானா ஃப்ரீ பஸ் இங்க பாருங்க மாமா, என்னம்மா என் பக்கத்துல வந்து படுத்தா படுத்தா யார் யாருக்கு என் பக்கத்துல வந்து படுக்கணும்னு தோணுது அவங்களுக்குலாம் தோணுதோ 2000. 2000 மல்லி முல்லை ஜாக்கெட் தொட்டா 3000 இந்த ஜாக்கெட் தொட்டா ஜாக்கெட் தொட்டா 3000. 3000 உள்ளுக்கு மாதல. இந்த ஊர் இளைஞர்களுக்காக, இளைஞருக்காக இந்த ஊர் முதியோர்களுக்காக ஒரு ஆஃபர் ஒன்னு கொடுக்கலாம்னு இருக்கேன். ஆஃபர் இந்த ஊருக்காக மட்டும் ஆஃபர். ஆமா. ஆஃபர் என்னன்னா என்ன ஆஃபர் சொன்னா தெரியல. இத பாருங்க மாமா. சொல்லுமா. இந்த மாதிரி வயசான கட்டிங்களா பாத்துக்கோ. வயசானவங்களாம் நீயே வயசான மாமா இருக்கிறாங்க பத்தியா வயசானவங்க. வயசானவங்க இந்த வயசான கிராய்க்கெல்லாம் வந்தா 3000 4000 4500 5000 தான். சரியா? சரி வயசானவங்க வந்தா 5000 5000 கம்மியும் கிடையாது மேலையும் கிடையாது. கம்மியும் கிடையாது மேலையும் கிடையாது. 5000 கொடுத்தா நானா ஒண்ணு. இந்த ஊர் அறியாத பசங்க வந்தாங்கன்னா அறியாத பசங்க இளைஞர்கள் இளைஞர்கள் பெரிய 500 பார்த்தா 500 இல்ல 200 போகுது. அப்படியே இருமா.